MTCல ரீசெண்டா 55 AC எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் இனாகிரேட் பண்ணிருக்காங்க. இது வந்து ஆக்சுவலா வந்து நம்ம BMTCயோட கான்செப்ட் ஆப்போசிட்ல வருது. மேஜரா இந்த எலக்ட்ரிக் AC பஸ்ஸஸ் கவர் பண்ண ரூட் பார்த்தீங்கன்னா OMR தான். Hey guys and good evening. So இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா again ஒரு travel vlog அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு ஷார்ட் travel vlog. ஸோ MTCலேருந்து வந்து நியூவாக வந்து எலக்ட்ரிக் AC பஸ்ஸஸ் வந்து இனாகிரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோ எடுக்க தான் நான் வந்து இப்போது சிறுசேரி வந்திருக்கேன். அண்ட் உள்ளே போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் இப்போ வந்து நான் கரெக்டாக சிறுசேரி போயிட்டுருக்கேன். என்ன சும்மா யூடியூப் இன்சைடு எடுக்கிறதுனா இருக்கு. எல்லா சீட்டுகள்லையும் வந்து சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது. So guys, and this is the new MTCயோட எலக்ட்ரிக் AC பஸ். அண்ட் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கில் நார்மல் பஸ்ஸஸ் இனாகிரேட் பண்ணியிருந்தாங்க நான் ஏசியில். அண்ட் அதுங்கேருந்து கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா AC பஸ்ஸஸ் இனாகிரேட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக இனாகிரேஷன் செரமனிக்கு வந்து நம்மளால் போக முடியல, அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இருந்தேன். ஸோ இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு ஆகஸ்ட் 11th வந்து இனாகிரேட் பண்ணாங்க. இன்றைக்கி வந்து ஆகஸ்ட் 16th, ஒரு 1 week கேப் ஆச்சுன்னு வைங்களேன். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிறுசேரி ரூட்டில் தான் நிறைய வண்டி ஆப்ரேட் பண்ணுறாங்க. மெயின் ரீசன் என்னன்னா பெரும்பாக்கம் டிப்போவில் இருந்தால் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அங்கே சார்ஜிங் பாயிண்ட்ஸ் இருக்கிறதுனால மேஜராக இந்த எலக்ட்ரிக் AC பஸ்ஸஸ் கவர் பண்ண ரூட் பார்த்தீங்கன்னா OMR தான். ஸோ நாம் இன்றைக்கி ட்ராவல் பண்ணுற பஸ் பார்த்தீங்கன்னா MAA2 ரீசெண்டாக வந்து ஓப்பன் பண்ணாங்கல்ல. ஸோ அந்த ரூட் தான் நாம் ட்ராவல் பண்ண போகிறோம். அண்ட் பின்னாடி நீங்கள் பார்க்கலாம் 570S. ஸோ இன்டீரியர் நீங்கள் பார்க்கலாம், ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் எக்ஸ்க்ளூசிவாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அண்டு இங்கே வந்து சில சேஞ்சஸ்லாம் இருக்குது அந்த வீல் சேர் ஏற்றுறதுக்கு. அண்ட் இங்கே வந்து கொடுத்துருந்த ஸ்பேஸ் கட் பண்ணிட்டு சீட் வச்சுட்டாங்க. அண்ட் இந்த இடத்த வந்து ஆக்குபை பண்ணி அந்த வீல் சேர் ஆக்சசபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா சீட்டு கடியில் வந்து சார்ஜிங் போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சீட்டு கீழேயும் வந்து இந்த மாதிரி சார்ஜிங் போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து ரெண்டுமே இருக்குது, USB-யும் இருக்குது, Type-C-யுமே இருக்குது. அண்ட் இதில் எஸ்பெஷலி இன்னொரு விஷயம் எனக்கு என்ன பிடிச்சதுன்னா அந்த நார்மல் இந்த லைக் ULF-ல இருக்குல்ல அந்த மாதிரி வந்து சீட்டிங் வந்து மண்டக்க வைக்காமல் ஒரு ஆர்டராக வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் பார்க்கலாம் எல்லாமே ஒரு ஆர்டராக இருக்கும். கீழேயுமே அதே மாதிரி தான், அந்த ஸ்பேஸ் வந்து எம்டியாக விட்டாங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எமர்ஜென்சி ஹேமர் அண்ட் வந்து ஃபஸ்ட் எய்ட் டூல் கிட்டு அண்ட் அங்கே வந்து ஒரு ஸ்டாப் பட்டன். ஆல்மோஸ்ட் எல்லா டோர்ஸ்கிட்டையுமே வச்சுருக்காங்க, விண்டோஸ்கிட்டையும் வச்சுருக்காங்க எமர்ஜென்சி ஹேமர். அண்ட் அதுக்கு மேலே வந்து ஒரு அலாம் பட்டன் வச்சுருக்காங்க. ஸோ சீட்டோட கலரும் பார்த்திங்கன்னா ப்ளூ அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம BMTCயோட கான்செப்ட் ஆப்போசிட்டில் வருது. நம்ம ஊரில் பழைய பஸ்ஸஸில் இருக்கும். நமக்கு வந்து சிறுசேரியிலேருந்து சென்னை ஒன் போகிறதுக்கு 40 rupees. அண்ட் மினிமம் சார்ஜிங் பார்த்தீங்கன்னா வந்து 15 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ கேமரா நீங்கள் பார்க்கலாம், லைக் இன்சைடு வியூ ஒன்று, அவுட் சைடு வியூ ஒன்று, அது போக ரியர் கேமரா. அண்ட் பேசஞ்சர் சேஃப்டிக்குமே வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சென்டர்லேயே ஒன்று கொடுத்துருக்காங்க அனௌன்ஸ்மெண்ட். சிப்காட் தொழிற்பூங்கா. Next stop, Sidcot Industrial Park. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ரோட உட்காந்துருக்கேன். ஆக்சுவலாக நம்மளோட அந்த
நார்மல் பஸ்ஸில் வந்து லாஸ்ட்டோட ஒரு பிரச்சனை என்னென்னா ஹீட் அடிக்கும், செம்மையாக ஹீட் அடிக்கும். அண்ட் இதில் வந்து அந்த இஷ்யூ இல்லை, ஏன்னா வந்து உங்களுக்கு இது வந்து ஏசி பஸ்ஸு. ஸோ ஏசி வெண்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா இண்டிவிஜுவலாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்க்கலாம் இண்டிவிஜுவல் ஏசி வெண்ட்ஸ். பட் ஸோ இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து காமன் ஏசி வெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது போக ஒரு சீட்டுக்கு மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இண்டிவிஜுவல் ஏசி வெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ லெக் ரூம் நீங்கள் பார்க்கலாம், ஓவரால் ஒரு சிட்டி யூசேஜுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளான லெக் ரூம் தான். ஏன்னா இந்த பஸ்ஸஸ் எப்படி அவுட் ஸ்டேஷனுக்குலாம் ஆப்ரேட் பண்ண போகிறதில்ல. ஸோ ஆக்சுவலாக என்னோட ஹைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா லெக் ரூம் ஓவரால் ஓகே தான், ஒன்றும் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இல்லை, ரிலாக்ஸ்டாக ஃப்ரீயாக உட்காரலாம். சிட்டிங் அப்ஸ்ட்ரைட் பொசிஷன் வந்து ஓகே தான். மோஸ்ட்டாக நம்ம சிட்டிக்குள்ளே தான் இந்த பஸ்ஸஸ் யூஸ் பண்ண போகிறாங்க. ஏன்னா ஸ்பெஷலாகவும் இந்த பஸ்ஸை யூஸ் பண்ண முடியாது. நார்மல் டீசல் பஸ்னால் கூட இந்த ஃபெஸ்டிவல் டைம்லலாம் வந்து விழுப்புரம் திருச்சிக்கெலாம் போடுவாங்க. அண்ட் இந்த பஸ்ஸஸ் வந்து வேறு வாய்ப்பே இல்லை, சென்னைக்குள்ளே மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சிட்டி யூசேஜுக்கு இந்த கைண்ட் ஆஃப் சீட்ஸ் வந்து மோர் தென் என்னப்பே சொல்லலாம். பேருந்து நிறுத்தம் சிறுசேரி. நெக்ஸ்ட் ஸ்டாப் சிறுசேரி. மொத்தம் எத்தனை 6 கேமரா, 7 கேமரா. பேண்ட் ஒரு கலர்ல போட்டிருந்தாரு, சட்டை ஸோ இப்போ இனாகரேட் அடுத்த பேருந்து நிறுத்தம் குமரன் நகர். நெக்ஸ்ட் ஸ்டாப் குமரன் நகர். ஆக்சுவலி இந்த அனௌன்ஸ்மெண்ட் சிஸ்டமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அண்ட் வந்து இந்த 55 பஸ்ஸஸ்மே பார்த்தீங்கன்னா OMR ரிலேட் பண்ணி தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து சார்ஜிங் ஸ்டேஷன் வந்து பெரும்பாக்கம்ல தான் இருக்குது. ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிற பஸ் வந்து பார்த்திங்கன்னா ரூட் நம்பர் MAA2. முன்னாடி வந்து ஒரு 570S போயிட்டுருக்கு, இங்கே வந்து ஒரு MAA2 போயிட்டுருக்கு. நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இந்த பஸ்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் தான், அதனால் போட்டு பிரித்து எடுக்கிறாங்க. சிட்டிக்குள்ளே சென்னை டிராஃபிக்கில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு பைக்கு ஆட்டோவுக்கு ஈக்குவலாக ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க ஆக்சுவலாக OMRல, அதுவும் எஸ்பெஷலி. நல்ல பெரிய விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா பெரிய விண்டோஸ், ஏசி பஸ்ன்றதுனால ஓப்பன் பண்ண முடியாது. சிங்கிள் கிளாஸ் ஃபுல்லி கவர்டு விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரியும், இந்த டோர் ஓப்பன் ஆகிறப்போ வந்து பஸ் வந்து கொஞ்சம் ஸ்லாண்டிங் அப்படியே லெஃப்ட் சைடில் வந்து சாயுது. அண்ட் திரும்ப டோர் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் பஸ் வந்து ஸ்டடி ஸ்டேட்டுக்கு வந்துடுது.